ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 1680 ரூபாய் அதிகரித்துள்ளது. நேற்று காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 1120 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 10,640 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 85,120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அக்டோபர் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட 7 மாதங்களில் 7 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக ஐநா சபையின் 80வது பொது சபை கூட்டத்தொடரில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். வேறு எந்த நாடும், எந்த பிரதமரும், எந்த அதிபரும் இதுபோன்று செய்யவில்லை என்று கூறினார். போரை நிறுத்தும் விவகாரத்தில் கடுமையான வார்த்தைகளால் கடிதம் மட்டுமே ஐநா எழுதுவதாகவும், யாரும் அதை பின்பற்றுவதில்லை என்றும் ஐநா சபையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்தார். வெற்று வார்த்தைகள் போரை நிறுத்தாது, போரை தீர்க்கும் ஒரே விஷயம் நடவடிக்கை மட்டுமே என்றும் தெரிவித்தார். யுக்ரைன் போர் தொடர்பாக ஒப்பந்தம் செய்ய மறுத்தால் ரஷ்யா மீது கடும் வரிகளை விதிக்க அமெரிக்கா தயாராக உள்ளதாக ஐநா சபையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார். ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுக்க ரஷ்யாவிடம் எரிசக்தி கொள்முதலை ஐரோப்பிய நாடுகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார். சீனாவும் இந்தியாவும் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் யுக்ரைன் போருக்கு முதன்மையான நிதியளித்து வருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவை போன்று ஐரோப்பிய நாடுகளும் இந்தியா, சீனா மீது கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க சில நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிராகரித்தார். ஐநா சபையில் பேசிய அவர், பாலஸ்தீனத்தை ஒரு அரசாக அங்கீகரிப்பது என்பது ஹமாஸுக்கு அளிக்கும் பரிசு என்றும் கூறினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காசா போரை நிறுத்தினால் மட்டுமே நொபல் பரிசு சாத்தியமாகும் என பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரன் கூறியுள்ளார். காசா மீதான போருக்கு அமெரிக்கா தான் ஆயுதம் வழங்கி வருகிறது, நாங்கள் வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீ மோகன்லால்ஜி, டெல்லியில் நடைபெற்ற தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இந்திய சினிமாவில் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை மலையாள நடிகர் மோகன்லால் பெற்றுக்கொண்டார். அரங்கத்தில் இருந்தவர்கள் எழுந்து நின்று கரகோஷங்கள் எழுப்ப குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதை வழங்கி கௌரவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்ற நடிகர் மோகன்லால் மலையாள திரையுலகிற்கு விருதை அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். இது தனக்கான விருதாக இல்லாமல் ரசிகர்களுக்கான விருதாக கருதுவதாக தெரிவித்த அவர், சினிமா தான் தனது இதய துடிப்பு, ஆன்மா என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். The award is given for creating a soulful Vathi, the rustic Nadodi Manan, and the inspiring One Life. Each composition pulsates with feeling of சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை ஜி.வி. பிரகாஷ் குமாருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். வாத்தி படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது. சிறந்த தமிழ் படம், சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதை பார்க்கிங் திரைப்பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பெற்றார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதை வழங்கி கௌரவித்தார். Portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film psychologically. பார்க்கிங் திரைப்படத்திற்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை MS பாஸ்கர் பெற்றுக்கொண்டார்.
சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக தேசிய விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். She recognized for a portrayal of subtle resilience and inner strength through minimal gestures, anchoring the story's core and elevating its narrative impact. சிறந்த துணை நடிகைக்கான விருதை நடிகை ஊர்வசி பெற்றுக்கொண்டார். மலையாளத்தில் வெளியான உள்ளொழுக்கு என்ற படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக விருது வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் நடிகர் ஷாருக் கான் பெற்றுக்கொண்டார். அட்லியின் ஜவான் படத்திற்காக முதல் முறை தேசிய விருதை ஷாருக் கான் ஏந்தியுள்ளார். Vikrant Massey awarded for 12th Fail for portraying with raw honesty and emotional depth the transformative journey. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை 12th Fail பட நடிகர் விக்ராந்த் மாசி பெற்றுக்கொண்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதை வழங்கி கௌரவித்தார். हिंदी फिल्म मिसेस चैटर्जी वर्सेस नॉर्वे में मिस रानी मुखर्जी के नाम आपने इस फिल्म में अपने प्रभावशाली अभिनय से दी है उल्लेखनीय प्रस्तुति. சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை நடிகை ராணி முகர்ஜி பெற்றுக்கொண்டார். மிஸ்ஸஸ் சட்டர்ஜி வெர்சஸ் நார்வே படத்திற்காக ராணி முகர்ஜிக்கு விருது வழங்கப்பட்டது. சர்ச்சைக்குரிய தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. சிறந்த இயக்கத்திற்கான தேசிய விருதை இயக்குனர் சுதீப்தோ சென் பெற்றார். பண்டிகை காலத்தை ஒட்டி சென்னை சென்ட்ரல் கோவை இடையே சிறப்பு ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 28 முதல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் இன்று காலை முன்பதிவு தொடங்கும் என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது. MBBS BDS மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு திமுக எம்பிக்கும் 3 அல்லது 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்றுவதோடு 15 நாட்களுக்கு ஒருமுறை அறிக்கை அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். 2026 தேர்தலில் கூடுதல் தொகுதி ஆட்சியில் பங்கு கேட்பதால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதலிடமாக திமுக ஆட்சி உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். முதல்வரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கருத்துக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். எதிரான கருத்து வந்தால் உடனடியாக பாஜகவின் பி டீம் என்று சொல்வதை நிறுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்து அண்ணாமலை வெள்ளை அறிக்கை கேட்டது தொடர்பான கேள்விக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை மறைமுகமாக நடத்த வேண்டிய தேவை இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இவ்வாறு பேட்டியளித்துள்ளார். வருமானத்தை மறைத்ததாக ரூபாய் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சட்டப்படி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் அவரது வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. திருவாரூரில் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்தது தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. போலீசார் தேடி வந்த நிலையில் தாவேகா மாவட்ட செயலாளர், கிரேன் உரிமையாளர் உட்பட 4 பேர் திருவாரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திய 27 கர்ப்பிணிகளுக்கு காய்ச்சல் மற்றும் நடுக்கம் ஏற்பட்ட விவகாரம் ஆன்டிபயோட்டிக் மருந்து செலுத்தும் வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்பது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. 4 மாதத்தில் செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தி முடிக்க தெரிந்த அரசு எத்தனை வருடம் மெட்ரோவுக்கு தோண்டிக் கொண்டு இருக்குமோ என விஸ்வநாதன் ஆனந்த் விமர்சித்துள்ளார். சென்னையில் தனியார் நிறுவன விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார். சென்னை ஒரு
ஒலிம்பியாடு 4 மாதத்துலேயும் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. ஆனால் அதே சென்னை எவ்வளோ வருஷம் மெட்ரோ தோண்டிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ ரெண்டையும் நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவில் முதல் நாளான நேற்று அம்பாள் சிம்ம வாகனத்தில் துர்க்கை கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். தான் இறந்து விட்டதாக வதந்தியை பரப்பிய யூடியூபரை தனது ஸ்டைலில் இயக்குனர் பார்த்திபன் கடுமையாக சாடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகள் மரணமடைய வேண்டும் எனவும் இதுபோன்ற நபர்கள் திருந்துவதற்கு சுடுகாட்டு சுடலை சாமியோ அல்லது 6வது அறிவு உதவ வேண்டும் எனவும் பார்த்திபன் ஆதங்கத்துடன் பதிவிட்டுள்ளார். கேரளாவில் நடிகர்கள் மம்மூட்டி, துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் உள்ளிட்டோர் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பூட்டான் நாட்டு வழியாக கார் இறக்குமதி செய்தது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. மலையாள நடிகர் துல்கர் சல்மானுக்கு சொந்தமான 2 கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பூட்டான் நாட்டின் வழியாக கார் இறக்குமதி செய்தது தொடர்பான விசாரணையில் அதிரடி நடவடிக்கை பாய்ந்தது. ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் சுங்கத்துறை நடத்திய சோதனையில் பூட்டானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 36 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட நடிகர்களுக்கு சம்மன் அனுப்பி வாக்குமூலம் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். சட்டவிரோத சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் திரைப்படங்களுக்கு நிலையான டிக்கெட் விலை விதிமுறை அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திரையரங்கங்களில் அதிகபட்ச டிக்கெட் விலை 200 ரூபாய் என நிர்ணயம் செய்து உத்தரவிட்ட அரசாணையை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டதால் புதிய விதிமுறைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவ வேண்டும் என விப்ரோ நிறுவனர் அசீம் பிரேம்ஜிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். விப்ரோ நிறுவன வளாகம் வழியாக குறைந்த அளவு வாகனங்களை இயக்க அனுமதிப்பதன் மூலம் நெரிசல் குறையும் என்றும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக மாறியுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பள்ளி கல்லூரிகள் அடுத்த 2 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனா இந்தியா இடையே பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு தொடர்ந்து விரிவடைந்து வருவதாக இந்தியாவுக்கான சீன தூதர் சூ ஃபிஹோங் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அனைத்து மட்டங்களிலும் அனைத்து துறைகளிலும் இந்தியாவுடன் நட்பு பரிமாற்றங்களை மேம்படுத்தவும் நட்பை மேலும் ஆழப்படுத்தவும் சீனா தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். H1B விசா கட்டண உயர்வில் மருத்துவர்களுக்கு விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ் கூறியுள்ளார். விசா கட்டண உயர்வின் முழுமையான தாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். H1B விசாவிற்கான கட்டணத்தை அமெரிக்கா உயர்த்திய நிலையில் தொழில் நிறுவனங்களுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. தொழில்நுட்ப பொருளாதார முன்னேற்றத்திற்காக உலகளாவிய நிறுவனங்களை வரவேற்கிறோம் என சீனா தெரிவித்துள்ளது. கர்ப்பத்தின் போது பாராசிட்டமால் பயன்படுத்தினால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற ட்ரம்பின் கருத்துக்கு உலக சுகாதார மையம் மறுப்பு. ட்ரம்பின் கூற்றில் எந்த உண்மையும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளது. I'm sorry, President. I'm really sorry. Just that everything's in frozen right now. There's a motorcade coming right now. I'm sorry. If you don't see
அமெரிக்க அதிபர் டிரம்பின் பாதுகாப்பு வாகன வருகைக்காக நியூயார்க் நகரில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கால் செய்து மெக்ரான் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் அனுமதி அளித்தனர். ரஷ்யா அமெரிக்கா இடையே அணு ஆயுதத்தை குறைக்கக்கூடிய நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டிப்பதாக புட்டின் அறிவித்துள்ளார். ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றாட்டத்தில் இலங்கை அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வீழ்த்தியது. இலங்கை அணி நிர்ணயித்த 134 ரன்கள் என்ற இலக்கை 18 ஓவர்களில் பாகிஸ்தான் எட்டியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இன்று இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளும் சூப்பர் 4 சுற்றில் தங்களது முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளதால் இன்றைய போட்டி மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. USA கிரிக்கெட்டின் ICC உறுப்பினர் அந்தஸ்தை இடைநிறுத்தியதை உறுதி செய்ததாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. ICC விதிகளின்படி USA அதன் கடமைகளை மீண்டும் மீறியதை ICC முழுமையாக பகுப்பாய்வு செய்த நிலையில் USA கிரிக்கெட்டின் ICC உறுப்பினர் அந்தஸ்தை இடைநீக்கம் செய்யப்பட்டது.